இன்றைய தினம் நாம் தியானிக்க இருப்பது மத்தேயு சுவிசேஷத்தினுடைய பின்னணியும் அதனுடைய விளக்கங்களும். புதிய ஏற்பாட்டிலே முதல் புத்தகம் மத்தேயு. இதை எழுதியவர் இயேசு கிறிஸ்துவின் பிரதான 12 அப்போஸ்தலரில் ஒருவரான மத்தேயு. ஆனால் மார்க்கு சுவிசேஷம் 2வது அத்தியாயம் 14வது வசனத்திலே இவர் அல்பேயின் குமாரனான லேவி என்று அவருடைய இன்னொரு பெயராலும் அழைக்கப்படுகிறார். இவர் இயேசு உயிர்த்தெழுந்த பின்னர் சில வருடங்கள் யூதேயாவிலே ஊழியம் செய்து வந்தார் என்றும், பின்னர் எத்தியோப்பியா, பெர்ஷியா, பாரசீகம் பகுதிகளில் கிறிஸ்துவை அறிவிப்பதற்காக சென்று விட்டார் என்றும் சரித்திர குறிப்புகள் மூலமாக நாம் அறிகிறோம். அதில் கடைசியாக எத்தியோப்பியாவில் அவர் இரத்த சாட்சியாக கொலை செய்யப்பட்டு மரித்தார் என்றும் குறிப்புகள் கூறுகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகத்தில் முதலிலே பேதுருவினுடைய ஊழியமும் பின்னர் பவுலின் ஊழியமும் பவுலின் உடன் ஊழியனான லூக்காவினாலே எழுதப்பட்டது. ஆனால் பிற அப்போஸ்தலர்கள் அனைவருமே உலகின் பிற பகுதிகளிலே சுவிசேஷம் அறிவிக்கவும் கிறிஸ்துவுக்கு சீசர்களை உருவாக்கும் சென்று விட்டதாலும் அவர்களை குறித்த அநேக விவரங்கள் வேதத்தில் நமக்கு இல்லை. ஆனால் பிற சரித்திர குறிப்புகளிலிருந்து மிக சிறிய அளவு தான் நம்ம விவரம் அறிய முடியும். அதனால மத்தேயு சுவிசேஷத்தில் 28வது அத்தியாயத்துக்கு அப்புறம் மத்தேயு எங்க போனார், என்ன செய்தாருங்கிறது வேதத்திலிருந்து நமக்கு குறிப்புகள் கிடையாது. இப்போ எந்த புஸ்தகமும் எழுதியவர் யார், அவருடைய பின்னணி என்ன, யாருக்கு எழுதினார், எதை கூறுவதற்கு இதை எழுதினார் என்று அறிந்து அந்த கண்ணோட்டத்தில் படித்தால்தான் நம்ம இன்னும் சற்று ஆழமாக அந்த புஸ்தகம் எழுதப்பட்டதனுடைய நோக்கமும் அதன் மூலமாக தேவன் நமக்கு அறிவிக்கும் சத்தியமும் நமக்கு புரியும். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் யூதனான மத்தேயு யூதயா தேசத்தில் உள்ள யூதர்களுக்கு யூத வம்சத்தில் பிறந்த இயேசுவை தேவனால் அனுப்பப்பட்ட கிறிஸ்து, கிரேக்கத்தில் கிறிஸ்து, எபிரேயத்தில் மேசியா, அப்படி என்றால் த அனாயிண்டட் ஒன், தேவனால் விசேஷமான காரியம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அதாவது அதற்காக வளமும் வல்லமையோடு அவர் அபிஷேகப்பட்டு நியமிக்கப்பட்டவர் என்பதுதான் அதுக்கு அர்த்தம். அவரை யூதருடைய ராஜாவாக தேவன் அபிஷேகத்தை அனுப்பியிருந்தார். இவர் தான் யூதருக்கு ராஜாவாக தேவனால் நியமிக்கப்பட்டவர் என்பதை வலியுறுத்தி இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் காலங்களில் அவர் சொன்னது, அவர் செய்தது, இவைகளை விளக்கி இவர் எழுதுகிறார். நம்ம இன்னைக்கு கடிதம் எழுதும் போது ஆரம்பத்திலே ஒரு கார்னர்லேயே எழுதின தேதி, எந்த ஊர்ல இருந்து எழுதணும் அந்த இடத்தெல்லாம் குறிப்பிடுவோம். ஆனா அந்த நாள்ல இந்த பழக்கங்கள் இல்லாததால எழுதப்பட்ட புஸ்தகத்தில் உள்ள வார்த்தைகள், குறிப்புகள், அதுல இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் இன்சிடென்ட் ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதை வைத்து உத்தேசமாக எழுதப்பட்ட காலத்தை கணிக்கலாம். அந்த கணக்குல பார்த்தா வேத வல்லுநர் அநேக காலகட்டத்தை மத்தேயுவுக்கு சொல்றாங்க. 45 கிபி 45 140க்கு இடைப்பட்ட காலத்துல பல வருடங்களே இவர் 50 எழுதியிருக்கலாங்கிறாங்க, இல்லை 60 எழுதியிருக்கலாங்கிறாங்க. ஆனா அப்படியே ஆளாளுக்கு ஒரு காரியங்கள் சொல்றாங்க. அதுலேயும் முதல்ல மத்தேயு தான் எழுதினாரு, இதே ஆதாரம் வச்சுதான் மார்க்கும் லூக்காவும் எழுதினாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, மார்க்கு தான் முதல்ல எழுதினாரு, அதை ஆதாரமாக வைத்து அதில் சொல்லப்படாத தகவல்களை சேர்த்து மத்தேயு எழுதினார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த மார்க்கு எழுதப்பட்ட அந்த பேட்டர்னை அடிப்படையாக வைத்து தான் மத்தேயும் மார்க்கும் அப்படியே மத்தேயும் லூக்காவும் அப்படியே எழுதிட்டே வராங்க. ஆனா விசேஷமாக மத்தேயு சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து சொன்னவைகளை தொகுத்து 5 முக்கிய பிரசங்கமாக இதுல எழுதியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்கங்களில் 5 சொல்லுகிறாரு. இது அவர் 3.5 ஆண்டு ஊழியங்களிலே அங்கே சொன்னவைகளெல்லாம் சிலவற்றை தொகுத்து ஒரு இடத்துல அப்படியே எழுதியிருக்கிறாரு. இதுல நமக்கு அதிகமாக அறிந்தது மலைப்பிரசங்கம் ஒண்ணுதான். மற்ற 5, 6, 7 மலைப்பிரசங்கம் ஒன்றுதான் நமக்கு ஜாஸ்தி தெரியும். பட் மற்ற பிரசங்கங்களும் முக்கியமானவைகள். அது மார்க்ல இருக்காது, லூக்காவிலையும் ஒரே இடத்துல இருக்காது. அவர் எந்தெந்த இடத்துல எங்கெங்க என்னென்ன சொன்னாரோ அதை அங்கங்க எழுதியிருப்பாங்க. இவர் அதை தொகுத்து ஒரே ஒரு குறிப்பாக வைத்திருக்கிறார். இப்ப யார் எழுதுனா, யாருக்கு எழுதுனாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதை எழுத வேண்டிய சூழ்நிலை என்ன, இதை எழுத வேண்டியதனுடைய அவசியம் என்ன, எதுக்காக இதை எழுதினார் அப்படிங்கிறத அறிந்து கொண்டா
நமக்கு இது இன்னும் கொஞ்சம் நன்றாக படிக்க புரிய நமக்கு இது விளங்கிக் கொள்ள உதவும். மத்தேயு யூதேயாவிலே ஊழியத்தை செய்த காலத்துல தான் இதை எழுதியிருக்கணும். இந்த மத்தேயு சுவிசேஷத்துல கிபி 70 தேவாலயம் ரோமர்களால் இடிக்கப்பட்டு எருசலேம் தரைமட்டமாக்கப்பட்டதை குறித்த எந்த விவரமும் இதுல இல்லை. அதனால இது கிபி 70க்கு முன்னே தான் எழுதியிருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த காலகட்டத்துல சபைகளிலே நடந்த பிரச்சனை என்ன, அந்த காலகட்டத்தில் எருசலேமில் இருந்த சபைகளில் நடந்த பிரச்சனைகள் என்ன என்று நமக்கு புரிஞ்சாதான் இவர் எழுதினுடைய நோக்கம் நமக்கு புரியும். அந்த காலத்துல எருசலேமிலே யூதர்களில் பரிசேயராக இருந்த அநேகர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டாங்க. ஆனா அவங்களுக்கும் புறஜாதியிலிருந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் இடையில ஒரு சிக்கல், பிரச்சனை, முறுமுறுப்பு வந்துகிட்டே இருந்தது. ஏன்னா இவங்க பிறந்து வளர்ந்த முறை வேற, அவங்க பிறந்து வளர்ந்த முறை வேற, ரெண்டும் ஒன்னா கிறிஸ்துவ நாமத்தினால இணைய முன்னாடி ஒரு உரசல் எல்லாம் இருந்தது. அதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில அத்தியாயம் 6ல நம்ம பார்க்கலாம். 6வது அத்தியாயத்துல வசனமே சொல்லுது, அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள் விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாக விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். அது கிரேக்கர்கள் புற இனத்திலிருந்து வந்தவங்க சபையில பாரபட்சம் காமிக்கிறாங்க, எங்க இதுல இருந்து வந்த விதவைகளை கவனிக்கிறதுல யூதர்கள் எபிரேயர்ல இருந்து விதவைகளுக்கு தான் முதலிடம் கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் எழுந்தது. நம்ம அதுல பார்க்கலாம், அதை எப்படி அப்போஸ்தலர்கள் தீர்த்தார்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். அது ஒண்ணு. அதற்கு அப்புறமாக சபையும் இதனால புறஜாதியினர் கூட்டம், யூதர்கள் கூட்டம் என்று ரெண்டாக அப்படி கொஞ்சம் பிரிந்து நடக்கிற மாதிரி சபைக்குள்ளேயே ஒரு பிரிவினை உண்டாவதை முக்கியமாக யூதர் விசுவாசிகள் தனியாக, புறஜாதி விசுவாசிகள் தனியாக அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரிவினை வருவது அந்த காலத்துல உருவாகி வந்தது. அதே சமயத்துல பரிசேயர்கள் புற மதத்திலிருந்தோ மார்க்கத்திலிருந்தோ இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டவர்கள் தேவாலயத்திலேயோ இல்லை ஜெப ஆலயத்திலேயோ யெகோவா தேவனை ஆராதிப்பதில் கலந்து கொள்வதை அவங்க தடை செஞ்சாங்க, அவங்கள உள்ள விடல. நீ இங்க வரணும் என்றால் நீ விருத்த சேதனை செய்து நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், அப்படி செஞ்சேன்னா தான் அப்படின்னு சொல்லி அவங்கள கொஞ்சம் வற்புறுத்தினாங்க. அதனால புற ஜாதியிலிருந்து வர்றவங்க இன்னும் உள்ள போய் அவங்க கிட்ட அறிய முடியவில்லை. அது தவிர யூத மார்க்கத்திலேயே இருந்து விசுவாசிகளாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே ஜெப ஆலயத்திலிருந்து விலக்கினாங்க. அவங்கள ஜெப ஆலயத்துக்கு வராதுன்னு சொல்லி அவங்கள புறம்பாக்குனாங்க. விசுவாசத்தை கைவிடும்படியாக அவர்களை துன்புறுத்தினார்கள். இதை நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ல் 9ல் நம்ம பார்க்கலாம். ஸ்தேவானுக்கு விரோதமாக ஒரு கூட்டம் எழுந்து அவரை கொலை செய்தது, அதுக்கு சவுல் உடனாக இருந்தான் என்பதை 8:1 பார்க்கலாம். அப்போஸ்தலர் 9:1 சவுல் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரியத்தில் போய் இந்த மார்க்கத்தாராகி புருஷரையாக சிறியாவது நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமை கொண்டு வரும்படி பிற ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை எழுதி வாங்கினார். இது ஒரு பக்கம் நடந்து இது வளர்ந்து போய்கொண்டே இருந்தது. ஸோ எபிரேய மார்க்கத்திற்கும் யூத மார்க்கத்திற்கும் யெகோவாவை வணங்குகிறவர்களுக்கும் இயேசு கிறிஸ்து ரட்சகரை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு பெரிய முட்டு பிரச்சனை வந்தது. இது தனித்தனியாக இல்லாம யூதர்களிலே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கும் புறஜாதியில் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இடையில ஒரு உரசல், ஒரு பிரிவினை வளர்ந்து போன காலம். இந்த காலத்துல தான் மத்தேயு தன்னுடைய சுவிசேஷத்தை எழுதுகிறார் 2 பேருக்காகவும். ஆனா அவர் எழுதுகிறது பிரதானமாக யூதருக்கு, ஆனா அதுல புறஜாதியாருக்கும் நிறைய கருத்துக்கள் எழுதியிருக்கிறார். அவர் பிரதானமாக யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிறப்பிலும் தன்னுடைய ஊழியத்திலும் அவருடைய மரணத்திலும் அவருடைய உயிர்த்தெழுதலிலும் தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லி நிறைவேறியவைகளே ஆதாரபூர்வமாக விளக்கி, சும்மா வார்த்தையே இல்லாம அந்த தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்டது இவரிடத்துல நிறைவேறியது. இதுல அடிக்கடி திரும்ப வரக்கூடிய ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று. அந்த வார்த்தையை நம்ம இவருடைய புஸ்தகத்துல அடிக்கடி பார்க்கலாம். அது 29 தடவை அந்த பழைய ஏற்பாட்டு
உள்ள தீர்க்க தரிசனத்தை அப்படியே எடுத்து எழுதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறிற்று அப்படின்னு சொல்லி விளக்கே சொல்கிறாரு. அது போக 121 தீர்க்க தரிசன நிறைவேறுதல்களை மறைமுகமாக அந்த வசனத்தை ஆதாரமாக அப்படி எடுத்து வைக்காம விளக்கி சொல்லுகிறார். அந்த மாதிரி ஓல்ட் டெஸ்டமென்ட்ல வந்து இயேசு கிறிஸ்துவில நிறைவேறியவளை தீர்க்க தரிசன பின்னணியில விளக்கி விவரமாக சொல்லி யூதர்களுக்கு தெளிவாக சொல்லுகிறார், இவர்தான் நீங்கள் அநேக காலமாக எதிர்பார்த்திருந்த மேசியா, தேவனால் அபிஷேகிக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர், ஆனால் நீங்கள் அவரை புறக்கணித்து விட்டீர்கள் அப்படிங்கிறத அவரு சொல்றாரு. அவர் அதோட புறஜாதியினருக்கு என்ன சொல்லுகிறாரு, இயேசு கிறிஸ்துவோட பிறப்பின் போதே கிழக்கிலே இருந்து ஞானிகள் வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே, அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்தோம் என்று தேடி வந்ததை கொடுத்து புறஜாதிகளும் அவரை ஒரு ராஜாவாக ஒத்துக்கொண்டு தேடி வந்தார்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டு அவர்கள் பணிந்து கொண்டு போனார்கள் அப்படிங்கிறத எழுதுறார். கடைசி இந்த மத்தேயு 28, 12, 18, 19, 20 முழு உலகத்துக்கும் தேவனுடைய கட்டளையை கொடுத்து தேவன் எப்படியாக இயேசு கிறிஸ்து எப்படி அவர்களை அனுப்பி வைத்தார், நீங்கள் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சுவிசேஷத்தை சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்டையாவே அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று கட்டளை கொடுத்து அனுப்புனாரு. அதனால கிறிஸ்துவின் மூலமாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ராஜ்யத்திற்கு, தேவ ராஜ்யத்துல உங்களுக்கும் உள்ளே நுழைவதற்கு ஒரு அனுமதியும் அதிகாரமும் புறஜாதியினருக்கும் வந்து விட்டது அப்படிங்கிறத விளக்கி அவர் அதுல வந்து எழுதுகிறார். ஸோ புறஜாதியினருக்கு வந்து உங்களுடைய பேஸ், உங்க ஆசீர்வாதம் யூதனாகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து வந்தது, அதனால யூதருக்கு விரோதமா முறுமுறுக்காதீங்க. ஒண்ணு. புறஜாதியினருக்கு ஒண்ணு, தேவனால் நியமிக்கப்பட்டு வந்தவர், நீங்க அவரை வந்து ஒத்துக்கல, அதற்காக ஆண்டவர் அவரை நியமித்து தான் இப்பொழுது அவருக்கு கீழ்ப்படியுங்கள், தேவனால் நியமிக்கப்பட்டவர் கீழ்ப்படியுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் எழுதி முடிக்கிறார். இந்த புஸ்தகத்தை வந்து அவர் 7 பிரிவாக பிரித்து எழுதுகிறார். 7 பாயிண்டாக பிரித்து 7ஆக எழுதுகிறார். அத்தியாயம் வசனங்கள் எல்லாம் பிற்காலத்துல வந்ததுதான். அவர் எழுதுகிற போது 7 பகுதியா அப்படியே எழுதி வச்சிருந்தாரு. அது பின்னாடி சாப்டர்ஸ் பிரிக்கிற போது ஒரு சிலது முன்ன பின்ன மாறி போயிடுச்சு. ஆனா இதுல முதலாவதாக அவர் என்ன செய்கிறாருன்னா, மேசியாவாகிய இயேசுவை ராஜாவாக ஆதாரத்தோடு அறிமுகப்படுத்துகிறார். அவர் வம்சாவளியிலிருந்து ஆரம்பித்து ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் தாவீதுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தமும் எப்படி இவருடைய வாழ்க்கையில் நிறைவேறிவிட்டது, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட வம்சாவளி அப்படின்னு ஆரம்பிச்சு அவர் ராஜா என்பதற்கு என்னென்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிவிட்டது அப்படிங்கிறது வந்து தெளிவா அதுல எழுதி கொண்டுட்டு வர்றார். விசேஷம் அவர் பிறந்த போது நடந்த காரியத்துக்கு 4 தீர்க்கதரிசிகள் புஸ்தகத்திலிருந்து எடுத்து எழுதுறார். அவர் ஏசாயா, மீகா, ஓசியா, எரேமியா இந்த 4 பேர் மூலமாக இயேசு கிறிஸ்து சொன்னதும் இவர் பிறப்பிலே நிறைவேறியது அப்படிங்கிறத வந்து அவர் எழுதி சொல்லுகிறார். ஸோ 1, 2 கிடையாது, 4 சாட்சிகள் அவர்கள் மூலமாக தேவன் சொன்னது இவர் பிறந்த அந்த ஒரு பிறப்புல மட்டுமே இது நிறைவேறி விட்டது அப்படின்னு சொல்லி அதை விளக்கி எழுதுகிறார். ஸோ அந்த தீர்க்கதரிசிகள் மூலமாக வந்தது இவர் ராஜாங்கிறத ஆதாரப்பூர்வமாக வம்சாவளியோட தாவீதின் வம்சத்துல இவர் வந்தவர் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்துகிறார். இது 1வது அத்தியாயம் 1வது வசனத்திலிருந்து 4வது அத்தியாயம் 11வது வசனம் வரைக்கும் இந்த ராஜாவை அறிமுகப்படுத்துவது. அப்புறம் மேசியாவாகிய ராஜா தன்னுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவிக்கிறார். என்னுடைய ராஜ்யம் இப்படித்தான் இருக்கும், என் ராஜ்யத்துல இருக்கிறவன் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய ராஜ்யத்தினுடைய நியமங்கள் நீதி என்ன அப்படின்னு சொல்லி அவர் என்னுடைய ராஜ்யத்துக்குரிய ரூல்ஸ் வேற, நியாயப்பிரமாணம் அல்ல, நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய ராஜ்யத்துக்குடைய ரூல்ஸ்களை அவர் அறிவிக்கிறார். அது 4வது அத்தியாயம் 12லிருந்து 7வது அத்தியாயம் 29வது வசனம் வரைக்கும். அதுல தான் மத்தேயு 5, 6, 7 வருது. அதுல நம்ம படிக்கிறோம், முற்காலத்திலே இப்படியாக சொல்லப்பட்டது என்று நீங்கள் அறிவீர்கள், ஆனால் நான் சொல்லுகிறேன்
அப்படின்னு சொல்லி என்னுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத அவர் அங்க விலக்கி 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 சொல்கிறார். அதோட அவர் சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை நான் நிறைவேற்ற வந்தேன், அழிக்கவல்ல நிறைவேற்ற வந்தேன் அப்படின்றாரு. அவர் நியாயப்பிரமாணத்தில் உள்ளதில் அவற்றை நிறைவேற்றி விட்டார். இப்ப என்னுடைய பிரமாணம் இதுதான் அப்படின்னு உங்களுக்கு சொல்லுகிறார். அவருடைய ராஜ்யத்தினுடைய நீதி என்ன, அந்த ராஜ்யத்துக்குள்ள வர்றவன் எப்படி வாழணும், அவன் என்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த வாழ்க்கைக்குரிய வழிமுறையில ராஜா அறிவிக்கிறார். அதற்கப்புறம் 3வது பகுதி மத்தேயு இதுல 8வது அத்தியாயம் 1லிருந்து 11வது அத்தியாயம் 1 வரைக்கும் மேசியாவாகிய ராஜா தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவராக தேவ வல்லமையிலே அவர் செய்த காரியங்களை, அவர் செய்த மிராக்கல்ஸ், அற்புதங்களை விளக்கி இது தேவன் அவரை அபிஷேகம் பண்ணினார் என்பதற்கு ஆதாரம் அப்படின்னு சொல்லி அவர் மூலமாக செய்த அற்புதங்களை விளக்கி கூறுகிறார். இது 3வது பார்ட். அப்புறம் 4வது பகுதி 11வது அத்தியாயம் 2வது வசனத்திலிருந்து 16வது அத்தியாயம் 12வது வசனம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் மெதுவாக இயேசு கிறிஸ்துவாகிய மேசியாவாகிய ராஜாவுக்கு எதிர்ப்பு மெதுவாக உருவாகி அந்த எதிர்ப்பு வலுவடைந்து கொண்டு வருவதை அவர் அதில் சொல்லுகிறார். அந்த எதிர்ப்பு உருவாகி வலு அடைந்த உடனடியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை, அதுவரை செய்து வந்த ஊழியத்தை கொஞ்சம் மாற்றி வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. அது வரைக்கும் பொதுமக்கள் மத்தியிலே பப்ளிக்காக நிறைய மீட்டிங்கள் செய்தவர் அதற்கப்புறம் தனிப்பட்ட முறையில் தன் சீசர்களை எப்படி ஆயத்தப்படுத்தினார் அப்படிங்கிறதோட அவருடைய ஊழியமே பாதை அப்படியே ஒரு டேன் ஆகுது. அது 5வது பகுதியில் 16வது வசனம் 13லிருந்து 20வது வசனம் 28 வரைக்கும் ராஜா தன் ஊழியர்களை தன்னை தொடர்ந்து ஊழியம் செய்ய ஆயத்தப்படுத்துவதே, அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததே, அவர்களுக்கு பயிற்சி கொடுத்ததே, அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த காரியங்கள் என்ன அப்படிங்கறத அதில் எழுதுகிறார். தன்னுடைய ஊழியர்கள் தான் சொன்ன காரியத்தை செய்து கொஞ்சம் ரெடி ஆயிட்டாங்கன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த பார்ட்டுக்கு வரார். 6வது பகுதி மத்தேயு 20:29லிருந்து 27:66 வரைக்கும் இயேசு கிறிஸ்து யூதருக்கு ராஜாவாக தன்னை வெளிப்படுத்துகிறார். கழுதையாக குட்டிய மரியின் மேலே ஏறி ராஜ பவனியாக எருசலேமுக்குள்ளே வருகிறார். தன்னை அவருக்கு ஒரு அடையாளமாக நான் தான் அப்படிங்கிறாரு. இருந்து அவர் ஒரு சில காரியங்களை போதிக்கிறார். ஆனா யூதர்களால் அவர் மறுதளிக்கப்பட்டு, பரிசேயராலும் சதுசேயராலும் ஏரோதராலும் எல்லாராலும் மறுதளிக்கப்பட்டு எல்லாரும் அவருக்கு விரோதமாக எழுந்து கடைசியில அவர் கொலை செய்யப்படுகிறார். அது வரைக்கும் 6வது பகுதியில் எழுதுகிறார். 7வது பகுதியில் 28வது அத்தியாயம் 1லிருந்து 20வது வசனம் வரைக்கும் பிசாசு, மரணம், இந்த 2 மிகப்பெரிய சத்துருக்களை ஜெயித்தவராக, ஜெய கிறிஸ்துவாக இயேசு உயிர்த்தெழுந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். ஒன்லி இஸ்ரவேல் எருசலேம் மாத்திரமல்ல, முழு உலகமும் அவருடைய ஆளுகைக்கு கீழ் கொண்டு வந்து விட்டது. அதனால அவருடைய ஊழியர்களுக்கு அவர் கட்டளையிட்டு முழு உலகத்திலும் என்னை குறித்து சொல்லி என்னுடைய ராஜ்யத்தை விரிவாக்கி கொண்டு செல்வதற்காக ஊழியருக்கு கட்டளை கொடுத்து அனுப்புகிறார். இந்த பகுதியோடு, இந்த 7 பகுதியோட இந்த புஸ்தகத்தை அவர் விளக்கி எழுதி முடிச்சிட்டார். இது 7 பகுதிகளாக வந்தாலும் ஒவ்வொரு ஸ்டேஜா கொண்டு வந்தாலுமே இதில் அவர் விசேஷமாக ஒரு காரியத்தை உள்ளே செய்கிறார். மேசியாவாகிய இயேசு கிறிஸ்து சொன்னதும் செய்ததும், அவர் சொல்றவர் மட்டும் கிடையாது, சொன்னதை அவர் சொன்னபடியே அவர் செய்கிறவரும் கூட அப்படிங்கிறத, அவர் என்ன சொன்னாரு அப்படிங்கிறத 5 பிரிவாக இதில் அமைக்கிறார். அவர் என்ன சொன்னாரு, அதை ஒட்டி அவர் என்ன செய்தாரு அப்படின்னு முக்கியமான 5 பிரிவாக இதுக்குள்ள வைத்து இந்த 5 பிரிவிலையும் இயேசு கிறிஸ்துனுடைய 5 பிரசங்கங்களை வைக்கிறார். அவர் என்ன பிரசங்கம் பண்ணினாரு, அவர் சொன்னபடி அவர் என்ன செய்தாருங்கிறது அதை தொடர்ந்து அப்படியாக 5 பகுதிகளே உள்ளே வைக்கிறார். இதை கிட்டத்தட்ட மோசேயினுடைய 5 ஆகமங்களுக்கு இணையாக இவர் இந்த 5ஐ உள்ள வைத்தார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா இந்த 5 பகுதியும் அது எதை குறித்து ஏன் சொல்லுகிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்ம படிக்கிறது, அதாவது புதுசாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விசுவாசிகளுக்கு
விசுவாசிகளுக்கு இந்த மத்தேயு சுவிசேஷத்தை கையில் கொடுத்து இதுல இயேசு என்ன சொன்னாரு, என்ன செஞ்சாரு பாரு, அவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிஞ்சு வரணுங்கிறது அவங்களுக்கு அந்த கிறிஸ்தவ பேட்டர்னுக்குள்ள உள்ள கொண்டுட்டு வர்றதுக்கு லகுவாக இருக்கும். இதுல இந்த 5 பிரசங்கத்தையும் நம்ம 5 செய்தியையும் அது என்ன செய்தி என்பதை புரிந்து கொண்டு நம்ம வாசிக்கிறதும் அதை கற்றுக்கொள்ளவும்னா அதுல என்ன செய்யணும்னு சொன்னாரோ அவர் சொன்னபடி அதை கடைபிடிக்கவும், அதோடு புதிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் நமக்கு உதவியாக இருக்கும். அதனால இந்த 5 செய்திகளும் இந்த மத்தேயு புஸ்தகத்தையே மேனுவல் ஃபார் நியூ பிலீவர் அப்படின்னு சொல்லலாம். புது கிறிஸ்தவனுக்கு ஒரு வழிகாட்டி, ஒரு கைடு புக்கு போல அப்படின்னு சொல்லலாம். இது இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய கர்த்தராக அப்படின்னா என்னுடைய பாஸாக, என்னுடைய ராஜாவாக, மத்தேயுவின்படி ராஜாவாக ஏற்றுக்கொண்டவன், தேவனுடைய பிள்ளையாகும்படி அதிகாரம் பெற்றவன், தன் பரலோக ராஜ்யத்தினுடைய வாழ்க்கையை இங்கே பூமியிலேயே வாழ ஆரம்பித்து வளர்வது எப்படி அப்படிங்கிறது தான் இது விளக்கி சொல்லுது. இந்த 5 காரியங்களையும் நம்ம சரியாக படித்து கொண்டு அதை பிராக்டிஸ்ல கொண்டுட்டு வந்து அது சொல்றது அதுதான். நீ இப்போ உலக பிரகாரமான ஒரு பிரஜை இல்லை, பரலோக ராஜ்யத்தினுடைய பிரஜை ஆயிட்ட, நித்தியமா என்னோட வந்து வாழ போற. ஸோ அந்த பரலோக வாழ்க்கையை இங்கேயே பூமியிலேயே ஆரம்பித்து இங்கேயே வாழ, அதில் வளர்ந்து வா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு கைடு இது. இதில் முதலாவது செய்தி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் மத்தேயு 5, 6, 7 மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கம் வந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒருவனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய கேரக்டர், அவனுடைய குணாதிசயம், அவனுடைய இயல்புகள் எப்படி இருக்க வேண்டும், அவன் எப்படித்தான் நடக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத, என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத இந்த மத்தேயு 5, 6, 7 நம்ம தெளிவாக படிக்கலாம். அதை ஆரம்பிக்கிறபோது சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஒரு 8 பாக்கியவான்கள் சொல்கிறார். இந்த 8மே ஏற்றுக்கொண்டவனுடைய கேரக்டராக இருக்கணும். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்களில் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஸோ இந்த 8 பாக்கியம்னா ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவர்களுடைய சுபாவம், இயல்பு அப்படிங்கிறத ஆரம்பித்து அப்புறம் அவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்று அவருடைய ராஜ்யத்தினுடைய, அந்த பரலோக ராஜ்யத்தினுடைய நீதி, அதனுடைய லா, அதனுடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத இதுல வந்து இயேசு கிறிஸ்து விளக்கி சொல்லிட்டே வராரு. இந்த 5, 6, 7 ஒரு கிறிஸ்தவனுடைய லைஃப் ஸ்டைலாக இருக்க வேண்டும். அதை மாத்திரம் அவர் சொல்லாம 5, 6, 7 முடித்ததுக்கு அப்புறம் 8வது அத்தியாயத்துல ராஜ வல்லமையோடு அவர் செய்த அற்புதத்தை அவருக்கு என்ன விலைக்கு சொல்லிட்டு வருது. இதுக்கப்புறம் 2வதாக ஒரு பார்ட்டு, அது என்ன வருதுன்னா 9வது அத்தியாயமும் 10வது அத்தியாயமும் உண்டு. அதனால சொல்றேன் பக்கவாதத்தில் அப்படின்னு சொல்லி அவர் தெளிவாக அவர் சொல்லி 12 அவர் அப்போ அதாவது அனுப்பப்பட்டவர்கள் நம்ம அதர் லாங்குவேஜ்ல அவர் என்ன எங்க போகணும், எங்க போக கூடாது, எப்படி போக வேண்டும், என்ன செய்ய வேண்டும், நீ போவது எப்படி போக வேண்டும்,
அங்க போய் என்ன சொல்லணும், என்ன செய்ய வேணும் அப்படிங்கிற எல்லாம் வெளிக்கு சொல்லி அவங்க போறாரு. இது ராஜா தந்தைகளுக்கு கொடுத்த ஊழியத்தை என்கிட்ட என் கவர்மெண்ட்ல நீ ஒரு வேலை செய்யணும், அவர்களுக்கு வேலை என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லுது. இன்றைய ஊழியத்துக்கு போக வேண்டும், என்ன ஊழியம் செய்ய வேண்டும்னாலும் இதுதான் நம்மளுடைய ராஜா கொடுத்த பேட்டர்ன். அப்புறம் சொல்லிட்டு அவர் வீட்டு செய்த அத்தியாயத்துல வரக்கூடிய ஒரு செய்தி. இதுல பரலோக ராஜ்யம் எப்படி வளர்ந்து வரும், தேவனுடைய ராஜ்யம் எப்படி வரும், இதுலதான் உண்மை சொல்லி இடத்துல ஃபெயிர் ஆகி போச்சு. அந்த இடத்துல 30, 60, 100 அது எல்லாம் போய் சொல்லு ஒரு இடத்துல 1ல இருந்து 30, 60, 100ன்னு வந்துடும். அந்த மாதிரி காரியங்களை அவரு விலைக்கு சொல்கிறார். விதைக்கிற ஊமையில இதுலயே சொல்லுகிறார், அவன் தூங்கிக்கிட்டு இருந்தான்னா சத்துரு விதையை விதைப்பான். சோ பரலோக ராஜ்யத்துக்குள்ள எப்பவுமே சத்துரு கள்ள தேசத்துக்கு கொண்டு வருவதற்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான் அப்படிங்கறத சூசகமாக விளக்குகிறாரு. ஆனா அதுக்காக அவன் கலையை நீ புடுங்க, அது என் வேலை, நான் பாத்துக்கிறேன். சரியா வர்றவனை வளர்த்து கொண்டு வா, சிறப்பா வளர்றானா அவனை போய் சண்டை போட்டு இருக்காது, விட்டுரு, அவனை நான் பாத்துக்கிறேன். நான் கலையை புடிச்சு நீ நல்லதையும் புடுங்கிடுவேன், அதனால அதை பண்ணாதே. நீ அத்தியாயத்துல இருந்து பாத்தீங்கன்னா 14, 15, 16 பார்த்தா அந்த ராஜ்யம் எப்படியாக வளர்ந்து வந்தது அப்படிங்கிற 8வது அத்தியாயத்துல பரலோக ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் ஒரு குடும்பமாக, சபையாக, ஒரு குடும்பமாக ஒரு சபை கட்டுப்பாட்டுக்குள்ளாக எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறத இதுல கொஞ்சம் அந்த சபைக்குரிய காரியங்களை விளக்கி சொல்லுகிறார். மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல ஆகுங்க அப்படின்னு சொல்றாரு. அதே போல தன்னை தாழ்த்துகிறவன் தான் உயர்த்தப்படுவான், உயர்த்தாத. இந்த ஒரு சிறு பிள்ளை என்கிட்ட வர்றதுக்கு இடைஞ்சலா இருக்காத அப்படின்னு சொல்லி ஒரு சில காரியங்களை சொல்லி அந்த ஒரு சபை ஒரு தனி ஒரு குடும்பமாக வளர்வது எப்படி அப்படிங்கிறத அதுல அந்த 18வது அத்தியாயத்துல பார்த்தா நம்ம அதுல பார்க்கலாம். அதுல சொல்றாரு, உனக்கும் இன்னொருத்தனுக்கும் நீ நேரடியா போய் அவன்கிட்ட போய் பேச அவனுக்கு ஒரு அதுக்கும் சரி, அவன் ஒன்லி நோ பர்சன். ஹலோ பாக்குறேன், அடுத்தது விட்டு விட்டு வருது கிடையாது, விட்டு விட்டு வருது. முதல் 2 தான் கேட்டுச்சு, 3வது விட்டு விட்டு தான் வருது. சரியா ஃபாலோ பண்ண முதல்ல கொஞ்ச நேரம் நல்லா கேட்டுச்சு. இப்ப முதல் 2 பார்ட் நல்லா தெரிஞ்சிச்சு, 3வது சரியா கேட்கல. இல்ல அந்த லைனை கட் பண்ணிட்டு திருப்பி ஜாயின் பண்ணா சரியா இருக்குமான்னு பார்க்கலாம். இப்ப ஹலோ கிளியரா கேட்கல? கேக்குதா? நீங்க அந்த பாடம் எடுக்கும்போது அந்த கண்டினியூட்டி இருக்கும்போது பிரேக் ஆகி வருது. பிரேக் ஆகி வருது பாக்குறேன். அடுத்த நெட் வேற ஏதாவது ஒரு மாத்திரேன். என்னுடைய
கண்டினியூ பண்ணுங்க, பிரேக் ஆனால் நான் சொல்கிறோம். ஓகே 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 கண்டினியூ பண்ணுவோம். கடைசியாக 5வது பாகமாக முதலிலே பரலோக பிரஜையினுடைய வாழ்க்கை நெறிமுறை எப்படி இருக்கணும், அப்புறம் அவன் என்ன ஊழியம் செய்ய வேண்டும், அந்த ராஜ்யம் எப்படி வளர்ந்து போகும், கடுகு விதையை போல சிறுசாக இருந்தாலும் பெரிய மரமாகி வர அளவுக்கு அது விரிந்து போகும் அப்படிங்கிறாரு. அப்புறம் பரலோக ராஜ்யத்தின் பிரஜைகள் ஒன்றாக இணைந்து வாழ்வது எப்படி அப்படிங்கிறது அந்த சபையினுடைய ஒரு நெறிமுறையில கூறுகிறார். கடைசியாக 5வது பகுதியில் சபையினுடைய வருங்காலத்தையும் நமக்கு தெரியும். 24, 25வது அத்தியாயத்துல சீசர்கள்ட்ட கேட்குறாங்க, உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லி, அதற்கு அவருடைய வருகிற காலத்திற்கு முன்னாடி என்னென்ன நடக்குங்கிற சில அடையாளங்களை எல்லாம் கூறி அதுக்கு எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்கிற ஆலோசனையும் கூறி முடிக்கிறார். ஸோ சபை வருங்காலத்தில் ஒரு வல்லமையோடு எழுந்து வரும், அதை விட்டுறாதீங்க, அதுக்கு ஆயத்தமாக இருங்கள் என்கக்கூடிய ஒரு ஆலோசனையும் கூறி அவர் அதை முடிக்கிறார். அது தவிர இந்த மத்தேயு புஸ்தகத்துல ஆங்காங்கே வரக்கூடிய முக்கியமான 3 கருப்பொருள்கள், 3 காரியங்களை திரும்ப திரும்ப அவர் வலியுறுத்தி உடால் எழுதிட்டே வருவார். 1 விசுவாசம், 2வது நீதி, 3வது நியாய தீர்ப்பு. இந்த 3 காரியங்களும் அங்கங்க அப்படியே எழுதி கொண்டே வருவார். இந்த 3 காரியங்கள் நமக்கு தெரிய வேண்டும்னு. அதாவது இயேசு கூறியது உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது அப்படின்னாரு. 8வது அத்தியாயம் 13வது வசனத்துல வரும். அப்புறம் 9வது அத்தியாயம் 22வது வசனத்துல அந்த பெரும்பாடு உள்ள சிறியை தூக்கி மகளே திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது அப்படிங்கிறார். அப்புறம் 9வது அத்தியாயம் 28ல 2 குருடர்கள் அவர்கள் எங்களுக்கு பார்வை கொடுன்னு கேட்கறாங்க. இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று நீ விசுவாசிக்கிறீர்களா அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதே இது 13வது அத்தியாயம் 58வது அவர் சொந்த ஊருக்கு போறாரு. ஆனா அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அங்கே அவர் அநேக அற்புதங்களை செய்யவில்லை அப்படிங்கிறார். ஸோ விசுவாசம் என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம் அப்படிங்கிறாரு. இதுல நமக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டியது விசுவாசம் அப்படிங்கிறது இது ஒன் டைம், ஒரு நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு காரியமாக அல்ல. அது நான் என்ன காரியத்தை விசுவாசிக்கிறேன்னா அது தொடர்ந்து விசுவாசத்திலே தொடர்ந்து வருவது. இட்ஸ் அ கண்டினியூ ப்ராசஸ் தான், ஒரு நேர நிகழ்வு கிடையாது, அது கண்டினியூவா தொடர்ந்து வருகிறது தான் அந்த விசுவாசம் அப்படிங்கிறது. அடுத்தபடியாக அவர் எழுதுகிறது நீதி. நீதிங்கிறது ரைட்சஸ்னஸ் அப்படின்னு வரும். நீதி அப்படின்னா என் விசுவாசத்தை கிரியையில நான் காண்பிப்பது. இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறத நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னா ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனுக்கு நான் கீழ்ப்படிய வேண்டும். அப்பதான் நான் சொன்னதுல உண்மை, இல்லைன்னா நான் சொன்னது பொய். அந்த விசுவாசத்தை, என்னுடைய விசுவாசம் என்னவோ அதை என் கிரியையில நான் காண்பிக்க வேண்டும். ஏன்னா இயேசு கிறிஸ்து திரும்ப திரும்ப சொல்கிறாரு, வேதபாரகர் பரிசேயர் என்பவருடைய நீதியில உங்கள் நீதி அதிகமா இராவிட்டால் பரலோகத்துல பிரவேசிக்க மாட்டீங்க அப்படிங்கிறார். அப்புறம் சீசர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற போது சொல்லுகிறார் 6:31, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவர் ராஜ்ய பிரஜையாக தேவனுடைய பிரஜையாக உள்ள வந்த உடனே அந்த ராஜ்யத்தினுடைய அவருடைய நீதியையும் தேடுங்கள். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் கிறிஸ்தவன் எப்படி வாழ வேண்டும், அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டு அதன்படி வாழவும் அந்த நீதியையும் தேடுங்கள் அப்படிங்கிறார். ஸோ இந்த நீதியும் வேணும். இது இல்லை என்றால் உன் விசுவாசம் செத்த விசுவாசம் அப்படின்னு ஆகிப்போயிடும். யாக்கோபு நிறுவனத்தில் அவர் அதை விளக்கி எழுதுகிறார். இந்த காரியம் முதலாவது விசுவாசம், அந்த விசுவாசத்திற்கு ஏற்ற என் கிரியை நீதி, அதுதான் பரலோக ராஜ்யம் என்னுடைய நீதியாக பார்க்கிறது. இது 2 வேணுங்கிறாங்க. 3வதாக ஒரு காரியம், மிக முக்கியமான காரியம், நியாய தீர்ப்பு. நரகத்தை பற்றி விளக்கம், எச்சரிப்பு, அதுக்கு தப்பிக்கொள்ள ஆலோசனை என்று பழைய ஏற்பாட்டுல நரகத்தை பற்றி குறிப்புகள் கிடையாது. ஆனா புதிய ஏற்பாட்டுல அதிகமாக நரகத்தை பற்றி பேசினவர் இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான். ஏனென்றால் நரகத்தை அறிந்து தெரிந்தவர் அவர் ஒருவர் தான். நரகம் எப்படி இருக்கும், எங்க இருக்கும், யாருக்கு எங்க போவாங்க அப்படிங்கறத நன்றாக தெரிந்தவர் அவர் ஒருத்தர் தான். அதனால அவர் சில காரியங்களை விசுவாசிகளுக்கு, அவிசுவாசிகளுக்கு அல்ல, பாவிகளுக்கு அல்ல, அவரை ஏற்றுக்கொண்டு உள்ள வந்த விசுவாசிகளுக்கு தான் அந்த விளக்கங்களை எழுதுகிறார். அதுல மத்தேயு 10:27 சொல்லுகிறாரு,
ஆத்மாவை கொல்ல வல்லவர்களா இராமல் சரீரத்தை மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்க பயப்படாதிருங்க. ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். சோ அந்த நரகத்துக்குள்ள போயிடாத, அதுக்கு ஜாக்கிரதையா இரு அப்படிங்கிறாரு. கண்ணு தப்பு பண்ணுச்சுன்னா கண்ணை கூட பிடுங்கி போட்டுரு. நீ ஒரு கண்ணோட பரலோகம் போகலாம், 2 கண்ணோட நரகம் போற கூட ஒத்த கண்ணோட போகலாம், அது பெட்டர் அப்படிங்கிறார். நரகத்தை குறித்த எச்சரிப்பும் வாணிகம் அதிகமாக இயேசு சொல்லுகிறார். அதை மத்தேயுல நம்ம கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பார்க்கலாம். அந்த ஒரு வார்னிங், எச்சரிப்பு 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 இருக்கும். அதோட இந்த புஸ்தகத்தினுடைய முக்கியமான ஒரு பகுதி, இந்த மத்தேயு சுவிசேஷத்துல மிக முக்கியமான பகுதி மத்தேயு 16:16. அதுல இயேசு கிறிஸ்து என்னை குறித்து ஜனங்கள் என்ன சொல்லுகிறார்கள்னு கேட்கறாங்க. அதுல ஒருத்தவங்க ஒரு உத்தரவு சொல்றாங்க. ஒருத்தர் எரேமியாங்கிறாங்க, ஒருத்தர் எலியாங்கிறாங்க, தீர்க்கதரிசிங்க. அப்ப அவர் சொல்றாரு, அவங்க எல்லாம் சொல்ல இருக்கட்டும், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? இந்த காரியம் நடக்கிறதுக்குள்ள ஒரு 2.5 வருடங்களாக சீசராக ஒரு கூடவே இருக்கிறாங்க அவங்க. அந்த ஒரு நேர கட்டத்துல இருந்து கேட்கிறாரு. நான் அதெல்லாம் அவங்க சொல்ல, நீ யார், நான் யாருன்னு நீங்க என்ன சொல்றீங்க கேட்கிறாரு. அதற்கு சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படிங்கிறார். சோ இதை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்களை கூடவே வச்சு கூட்டிக்கிட்டே போய் அவங்களுக்கு ட்ரைனிங் பண்ணி பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களை சொல்லி கொடுத்து அவர் என்ன சொன்னார், என்ன செய்தார் அப்படிங்கிறதையும் பார்த்து, இவர் செய்ததையும் சொன்னதையும் அவங்க சேர்த்து பார்த்து, இவர் சொல்லுகிறார் செய்கிறார், அதனால இவர் சொன்னபடி இவர் அவர்தான் அப்படிங்கிறத அவங்க உணர்வதற்காக வந்தார். இப்ப பேதுரு சொன்ன உடனடியாக ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த கல்லின் மேல என் சபையை கட்டுவேன் அப்படிங்கிறார். இந்த கல்லுங்கிறது இந்த சத்தியம்தான். ரோமன் கத்தோலிக்கல பேதுருவை தான் கல்லுன்னு சொன்னாரு, நீ பேதுருவாய் இருக்கிற, அதனால ஓ மேலே சபையை கட்டுன்னு சொன்னாருங்கிறாங்க. ஆனா உண்மையிலே அவர் சொன்ன கல்லுங்கிறது இந்த சத்தியம் தான். இந்த கல்லின் மேல என் சபையை நான் கட்டுவேன். அவர்தான். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. இன்றைக்கும் சபையை கட்டுகிற ஒரு கிறிஸ்து தான். ஆனா அவர் எப்படி கட்ட வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னாரோ அதை செஞ்சா சபை கட்டப்பட்டு போய்கொண்டே வரும். ஆனா அதற்கு ஆதாரமாக இருக்க வேண்டியது இதுதான், ஜீவன் உள்ள தேவனுடைய குமாரனாக கிறிஸ்து. நீர் உட்காருனா உட்காருவேன், எந்திரினா எந்திரிப்பேன், போனா போவேன், நில்லுனா நிற்பேன், 100க்கு 100 உமக்கு கீழ்ப்படிவேன் என்கிற காரியத்தோடு போனாதான். ஏனென்றால் இதற்கு முன்னாடி, இந்த 16:16க்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலும் பேசாத காரியங்களை இந்த நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்துன்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் இயேசு கிறிஸ்து சீஷர்களுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுல ஒன்று சபை. சபைங்கிற வார்த்தை மத்தேயு சுவிசேஷத்துல தான் இயேசு கிறிஸ்து வாயால 16வது அத்தியாயத்திலும் 18வது அத்தியாயத்திலும் 2 இடத்துல தான் வருது, வேற எங்கேயுமே கிடையாது. சுவிசேஷ புஸ்தகங்கள் மற்ற சுவிசேஷ புத்தகம் சபையை குறித்து சபை அப்படிங்கிற வேடே கிடையாது, இதுல தான் வருது. அதற்கு அடுத்தபடியாக அவர் சொன்னது சிலுவை. இந்த சத்தியம் தெரிஞ்சிருச்சுல, இந்த சத்தியத்தை சபையை கட்டுவேன். இப்போ உனக்கு அடுத்த காரியம் தெரியணும் என்னவென்றால், நான் சிலுவையை சுமக்க ஆயத்தமாகி போக வேண்டும், நான் சிலுவையில மரிக்க வேண்டும், மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுத வேண்டும். அந்த 16வது அத்தியாயத்துல 21வது வசனத்துல சொல்கிறார், நான் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே எழுந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறார். இந்த 2 காரியங்களை இவங்க இந்த சத்தியத்துக்கு தயாரானதுக்கு அப்புறம்தான் அடுத்து அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ஸோ இந்த மத்தேயு புஸ்தகத்தை திரும்ப திரும்ப படிக்கிறது, புதிய விசுவாசிகளுக்கு சும்மா படிக்கிறதுக்கு மட்டும் அல்ல, அதில் சொன்னவைகளை கை கொள்ளுவதற்கு நம்மளை ஒப்பு கொடுத்து வளர வேணும். எப்ப அவர் சொன்னது ஒன்றை நம்ம கை கொண்டு வளர்றோமோ அடுத்த காரியத்தில் வளர்த்து கொண்டு அவரை போலவே அவர் நம்மளை மாற்றி மேலே கொண்டு வருவார். மத்தேயு ஒரு ஆரம்பத்தில் புதிய கிறிஸ்தவர்களுக்கு, புதியதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு படிப்பதற்கு மிக சிறந்த ஒரு புஸ்தகம். பட் இதில் நம்ம இந்த காரியங்களை குறித்து எந்த காரியத்துக்கு எதற்காக சொல்லியிருக்கிறார் என்பதை புரிந்து படிக்கிற போது இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஆழமான காரியங்கள் நம்ம அறிந்து கொள்ள முடியும். யூதர்களுக்கு யூதரால் எழுதப்பட்ட புஸ்தகமாக இருந்தாலும் அவர்கள் செய்த தவறுகளையும் கண்டித்து உணர்த்து, இயேசு அவர்களை குறித்து திட்டியதை, அவர்களை குறித்து கண்டித்ததை அவர் மத்தேயு 23வது அத்தியாயம் பார்த்தீங்கன்னா
வேதபாரகனே உனக்கு ஐயோ, பரிசேயனே உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி தான் இயேசு கிறிஸ்து வரிசையா கொண்டு வர்றார். ஸோ என்னென்ன தப்பெல்லாம் நீ பண்ற அப்படின்னு அவர் சொல்லுகிறார் அப்படிங்கிறதையும் இந்த யூதருக்கு எழுதுகிற போது உண்மையாக எழுதுறாரு. இது இந்த தப்பெல்லாம் நீங்க பண்றீங்க, இதெல்லாம் அவர் கண்டிக்கிறார் அப்படிங்கிறத அவர்களுக்கு எழுதுறாரு. இந்த புறஜாதியருக்கும் யூதருக்கும் ஒரு இணைப்பு பாலமாக இதை உள்ளே கொண்டுட்டு வருவார். யூதர்ல இருக்கிறவன் நான் தான் பெஸ்ட்ன்னு நினைக்காத, நீ நிறைய தப்பு பண்ணியிருக்கிற. உன் ராஜா வந்தாரு, ராஜா செத்து போல உயிரோடு எழுந்து இருக்கிறார், இன்னும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கும் அவர் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மேசியாவாகிய ராஜா, அவருக்கு கீழ்ப்படி என்பதோடு அதை கொண்டு வந்து கொடுக்கிறார். புறஜாதியினருக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்க இருந்து வந்தது? யூதனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, யூத ராஜாவின் மூலமாக வந்ததுதான். நாளைக்கு அவர் ராஜ்யத்தின் கீழாக நீங்க அவருடைய பிரஜையா இருக்க போறவங்க தான். அதனால இந்த யூதன் புறஜாதியன்கிற வேறுபாடை மறந்து கிறிஸ்துவின் கீழ் ஒரே அங்கமாக ஒரே சரீரமாக வளரணும் நீங்க அப்படிங்கிறத கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக பிரதான நோக்கமாக எழுதப்பட்ட புஸ்தகம் இன்றைக்கு நம்ம சபைகளிலும் அநேக பாகுபாடுகள் உண்டு, வேறுபாடுகள் உண்டு. ஆனால் அன்றைக்கு இருந்த அந்த காரியத்துக்காக எழுதப்பட்ட காரியங்கள் இதுதான். இது திரும்ப திரும்ப சுவிசேஷ புஸ்தகங்கள் 4யுமே ரொட்டீனா டெய்லி வாசித்து கொண்டே போகுது. அதுக்கேற்றபடியாக நம்மளை மாற்றுவதற்கு கிறிஸ்துவை போல மறுரூபம் ஆகணும் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா அதுக்கு கிறிஸ்து என்ன சொன்னாரு, என்ன செய்தாங்கன்னு திரும்ப திரும்ப படிச்சு அவர் போல செய்ய ஆரம்பிச்சாலே மறுரூபம் ஆகும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அவருடைய வார்த்தையில வல்லமை உண்டு, வார்த்தை பரிசுத்தப்படுத்தும், வார்த்தை நம்மளை ஆசீர்வதிக்கும். அவருடைய வார்த்தைக்கு இதுல அதிகமாக அவர் வாயால, இயேசுவின் வாயால வந்த வார்த்தைகள் அதிகமாக இருக்குது. இது அதிகமாக வாசித்து வளர்ந்து வரும். இன்றைய தினத்தினுடைய இந்த வேத பாடம் இத்தோடு முடிந்தது. நன்றி, வணக்கம்.